வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கடல மாவில் பிஸ்கட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குழியான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை பொடியை செஞ்சது ஒரு 2 ஸ்பூனு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இதிலே மைதா 2 ஸ்பூனு, கடலை மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவை பச்சை வாசனை போக லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதிலே பால் பவுட்ரு 2 ஸ்பூனு, பேக்கிங் பவுட்ரு 1/4 ஸ்பூனு, வெண்ணிலா எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். பால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கடலை மாவு நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மாவு கெட்டியாக இல்லாத நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பிஸ்கட்டை நம்ம ஒரு பாட்டிலில் அல்லது பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ஸ்டவ்வில் அடிகனமான பாத்திரத்தை வைக்கணும். நான் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டாக விரலால் அமுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இந்த குக்கருக்குள்ளார இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு அது மேலே பிளேட்டும் வச்சிடலாம். நான் ஸ்டாண்டு வைக்காத இந்த குக்கரில் இடியாப்பத்தட்டில் வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டை எடுத்து இந்த இடியாப்பத்தட்டில் வச்சிடலாம். மாவு உருண்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கேப் விட்டு வச்சிடலாம். பிளேட் போட்டு மூடிடலாம். ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே சூடாகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளேட்டை எடுத்து பார்க்கலாம். பிஸ்கட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கட் பாருங்கள், அடிப்பக்கம் நல்லா கலர் மாதிரி இருக்குது, மேலேயும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இந்த பிஸ்கட்டை எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இந்த பிஸ்கட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம புட்டு பார்த்தா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம், அதுக்கு பதிலாக நம்ம இதுமாரி வீட்டிலே குட்டீஸ்க்கு செய்து கொடுக்கலாம்.